கணக்குதானே வாழ்க்கை, அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான், நிலையாய் நிலைக்கும் புதிர்தான். கணக்குதானே வாழ்க்கை, அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான், நிலையாய் நிலைக்கும் புதிர்தான். எண்ணாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே, நம் அறிவிலும் வளர்ந்திடுமே. கணக்குதானே வாழ்க்கை, அட நமக்குள் இருக்கும் வெட்க. ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே, நன்னறத்திலும் சிறந்திடுமே. கணக்குதானே வாழ்க்கை. ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள். இப்பொழுது அறிமுக நேரம். முதல் அணி, நீங்க இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் ராமலட்சுமி, என் கூட கவிதா வந்திருக்காங்க. எங்க டீம் வந்து ஏ. இரண்டாவது அணி, இப்போ உங்களுடைய அறிமுகம். என் பேர் அழகி, என் கூட கலையரசி வந்திருக்காங்க. எங்க டீம் பேர் பி. மூன்றாவது அணி, இப்போ உங்களுடைய அறிமுகம். என் பேர் டி அழகுனாச்சி, என் கூட வி அழகுனாச்சி வந்திருக்காங்க. என் டீம் சி. வினாடி வினா போட்டியின் விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் அறிவிக்கப்படும். உங்கள் ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கரும்பலகை கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை நீங்கள் கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படி நீங்கள் விடை சொல்லும் பட்சத்தில் 5 மதிப்பெண்கள் மட்டும் கிடைக்கும். 1 மற்றும் 2ஆம் இடத்தை பெறுபவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். கணித வினாடி வினா நிகழ்ச்சியில் இப்பொழுது 2வது சுற்று ஆரம்பம். இரண்டாம் சுற்றில் ஏ அணிக்கான முதல் கேள்வி. திருநெல்வேலியில் கூடங்குளம் அப்படிங்கிற இடத்துல இப்போ புதுசாக மத்திய அரசு வந்து அணுமின் நிலையம் ஆரம்பிச்சிருக்கு, எல்லாருக்கும் தெரியும். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் இன்று 750 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. நேற்று 600 மெகாவாட் மின் உற்பத்தி செஞ்சுருக்காங்க. இந்த 2 தினங்களுக்கும் இடையே உள்ள மின் உற்பத்தியிலான மெகாவாட் வித்தியாசம் என்ன? 150 மெகாவாட். சரியான பதில். ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். இரண்டாம் சுற்றில் ஏ அணிக்கான 2வது கேள்வி. ஒரு கோயிலுக்கு 5000 பக்தர்கள் சாமி கும்பிடுறதுக்கு வராங்க. அவங்கள 2100 பேர் பிரசாதம் வாங்குறதுக்காக வெளியே போகிறாங்க. அந்த சமயத்தில் மீதம் இருக்கிற பக்தர்கள் கோயிலுக்குள்ள எத்தனை பேர்? 2900 பேர். சரியான பதில். ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சுற்றில் ஏ அணிக்கான 3வது கேள்வி. ஒரு மாமரத்தில் 3000 கிளைகள் இருக்குது. அதில் 1500 கிளைகளை வெட்டிடுறாங்க. வெட்டினதுக்கப்புறம் அந்த மான் தோப்பில் இருக்கக்கூடிய வெட்டப்படாத மொத்த கிளைகள் எத்தனை? 1500 கிளைகள். சரியான பதில்.
ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சுற்றில் ஏ அணிக்கான 4வது கேள்வி. கலாங்கிறவங்க புது வருஷத்துக்கு அயன் பாக்ஸ் வாங்குறது கடைக்கு போகிறாங்க. 2500 ரூபாய் பெருமான அயன் பாக்ஸை புது வருஷம் ஆஃபரில் 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்க எவ்வளோ ரூபாய் தள்ளுபடியில் அந்த பொருளை வாங்கியிருக்காங்க? 1000 ரூபாய் தள்ளுபடிக்கு வாங்கியிருக்கேன். சரியான பதில். ஏ அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சுற்றில் ஏ அணிக்கான இறுதி கேள்வி. கலையரசி தன்னோட மகனுக்கு வீடியோ கேம் 1000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அவங்க வீட்டுக்கு டிவி 23,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இந்த 2 பொருளுக்கும் இடையே உள்ள தொகையில் வித்தியாசம் எவ்வளவு? 22,000 ரூபாய். சரியான பதில். ஏ அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சுற்றில் பி அணிக்கான கேள்விகள் ஆரம்பமாகிறது. இரண்டாம் சுற்றில் பி அணிக்கான முதல் கேள்வி. காளியம்மாள் அவங்க வீட்டுக்கு கரண்ட் அடுப்பு வாங்க போகிறாங்க. அதில் ஒரு கம்பெனி கரண்ட் அடுப்பு 1499 ரூபா, இன்னொரு கம்பெனியோட கரண்ட் அடுப்பு 1699 ரூபா. இந்த 2 கம்பெனி கரண்ட் அடுப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 1599. தவறான பதில். சி அணி, உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் சொல்லலாம். 200 ரூபாய். சரியான பதில். சி அணிக்கு 5 மதிப்பெண்கள். இரண்டாவது சுற்றில் பி அணிக்கான இரண்டாவது கேள்வி. ஒரு பஸ்ஸில் கண்ணகி என்பவர் பயணம் செய்கிறாங்க. அவங்க டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த டிரைவர் வண்டியை எவ்வளோ வேகமாக ஓட்டுறாருங்கிறத பார்த்துக்கிட்டே வர்றாங்க. அந்த வண்டி இந்த பைபாஸ் ரோட்டில் போகும்போது 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, சீராக போகுது. அதுவே ஊருக்குள்ளே வந்தவுடனே 40 கிலோமீட்டர் வேகத்தில் குறைஞ்சி அதே சீராக போகுது. இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 60 கிலோமீட்டர் வேகம். சரியான பதில். பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சுற்றில் பி அணிக்கான மூன்றாவது கேள்வி. கஸ்தூரி ஒரு கண்ணாடி கிண்ணம் வாங்குறாங்க. அதனோட விலை 399 ரூபாய். சில்வர் கிண்ணம் ஒன்றும் வாங்குறாங்க. அதனோட விலை 154 ரூபாய். இந்த 2 கிண்ணத்திற்கும் விலையில் உள்ள வித்தியாசம் என்ன? 245 ரூபாய். சரியான பதில். பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சுற்றில் பி அணிக்கான 4வது கேள்வி. கவிதா அப்படிங்கிறவங்க தன்னோட தோழி கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்காக ஒரு நல்ல விலை உயர்ந்த மெழுகுபர்த்தி ஸ்டாண்டு வாங்கி தரணும்னு நினைக்கிறாங்க. கடைக்கு போகிறாங்க. கடைக்காரர் மெழுகுபர்த்தி ஸ்டாண்டோட விலை ரூபாய் 959ன்னு சொல்கிறார். ஆனால் கவிதா கையில் இருக்கிற பணமும் 800 ரூபாய் தான் இருக்குது. அந்த மெழுகுபர்த்தி ஸ்டாண்டை தன்னுடைய தோழிக்கு வாங்கி தரணும்னா கவிதாவிற்கு தேவைப்படும் மீத பணம் எவ்வளவு? 159 ரூபாய். சரியான பதில். பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சுற்றில் பி அணிக்கான இறுதி கேள்வி. இன்று மதுரையில் மல்லியின் விலை 1 கிலோ 300 ரூபாய், முல்லைப்பூவின் விலை 500 ரூபாய் 1 கிலோ. இந்த 2 பூவிற்கும் இடையே உள்ள விலையில் வித்தியாசம் என்ன? 400 ரூபாய். தவறான பதில். சி அணி, உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் முயற்சிக்கலாம். 200 ரூபாய். 200 ரூபாய் என்பது சரியான பதில். சி அணிக்கு 5 மதிப்பெண்கள். இரண்டாம் சுற்றில் பி அணிக்கான அனைத்து கேள்விகளும் முடிவடைந்தன. இரண்டாவது சுற்றில் சி அணிக்கான முதல் கேள்வி. ஒரு சொம்பு கூழ் 10 ரூபாய். குமரேஸ்வரி தன்னோட 10 தோழிகளுக்கு கூழ் வாங்கி கொடுக்குறாங்க. 100 ரூபாய் ஆகுது. அவங்கக்கிட்ட இருக்கிற பணம் 82 ரூபாய் தான். இன்னும் குமரேஸ்வரிக்கு தேவைப்படும் பணம் எவ்வளவு? 18 ரூபாய். சரியான பதில். சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். இரண்டாம் சுற்றில் சி அணிக்கான இரண்டாவது கேள்வி. வைகை வாட்டர் பாட்டிலின் விலை 1 லிட்டர் 25 ரூபாய். அரசு வாட்டர் பாட்டிலின் விலை 1 லிட்டர் 10 ரூபாய். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 15 ரூபாய். சரியான பதில். சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். இரண்டாம் சுற்றில் சி அணிக்கான மூன்றாவது கேள்வி. மாரி அப்படிங்கிறவங்க ரேடியோ கடைக்கு போகிறாங்க. முதல்ல ஒரு ரேடியோ பார்க்குறாங்க. அந்த ரேடியோ பிலிப்ஸ் ரேடியோ, அதோட விலை 500 ரூபாய். அடுத்த ரேடியோ பார்க்குறாங்க, அல்ட்ரா, அந்த மாடல் ரேடியோட விலை 200 ரூபாய். இந்த 2
மாடல் ரேடியோக்களுக்கும் இடையே உள்ள விலையில் வித்தியாசம் என்ன? 300 ரூபாய். சரியான பதில், 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சுற்றில் சி அணிக்கான 4வது கேள்வி. சேலத்திலிருந்து மதுரைக்கு போகிற பஸ்ஸில் 50 பேர் ஏறுறாங்க. திண்டுக்கல்ல 27 பேர் இறங்கிடுறாங்க. திண்டுக்கல்லிருந்து மதுரைக்கு பேருந்து புறப்படும் போது வேற யாரும் ஏறலை. அப்போ அந்த பேருந்தில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பார்கள்? 23 பேர் சார். சரியான பதில், சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சுற்றில் சி அணிக்கான இறுதி கேள்வி. சென்ற வாரம் ஒரு நாள் பெய்த மழையின் அளவு கணக்கிடும்போது மதுரை நகரில் 7.5 மில்லிமீட்டரும் வளையங்குளம் கிராமத்தில் 3.3 மில்லிமீட்டர் மழையும் கணக்கெடுக்கப்பட்டது. வளையங்குளத்தில் பெய்த மழையை விட மதுரை நகரில் பெய்த மழையின் அதிக அளவு மட்டும் எவ்வளவு? 4.2 மில்லிமீட்டர். சரியான பதில், சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். இத்துடன் இரண்டாம் சுற்று கேள்விகள் அனைத்தும் முடிவடைந்தன. ஒவ்வொரு அணிகளும் இரண்டாம் சுற்றில் பெற்ற மதிப்பெண்கள் விவரம். ஏ அணி 50 மதிப்பெண்கள், பி அணி 30 மதிப்பெண்கள், சி அணி 60 மதிப்பெண்கள். கணித வினாடி வினா. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள். கணித வினாடி வினா நிகழ்ச்சியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். சியாமளா வாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியாமளா வாணி அலைவரிசையிலும் www.siamalaவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியிலேனே கற்றலும் கற்பித்தலும் கேட்கலாம். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்துபவர் ஆர் தேவிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் சோளங்குருணி கிராம மக்கள். வணக்கம், என் பேர் ராமலட்சுமி. சோளங்குருணி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். என் கூட தமிழ் செல்வி வந்திருக்காங்க. கணக்கு கற்றுக்க வந்திருக்கோம். வணக்கம், கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சிக்கு சோளங்குருணி கிராமத்திலேருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. நம்ம அடுத்ததா 3 இலக்க எண்ணையும் 2 இலக்க எண்ணையும் பெருக்க போகிறோம். 752 32 நம்ம பெருக்க போகிறோம். இப்போது 752 எப்படி பிரிக்க போகிறோன்னா 752. அதே மாதிரி நம்ம 32 30 கூட்டல் 2. இப்போது 700ஐயும் 2ஐயும் பெருக்கினோன்னா 1400 கிடைக்குது. 50ஐயும் 2ஐயும் பெருக்கினோன்னா 100 கிடைக்குது. 2ஐயும் 2ஐயும் பெருக்கினோன்னா 4 கிடைக்குது. இப்போது 700ஐயும் 30ஐயும் நம்ம பெருக்கிறோம். அப்படின்னா நமக்கு
21,000 கிடைக்குது. அடுத்து 50ஐயும் 30ஐயும் நம்ம பெருக்கினோன்னா 1,500 கிடைக்குது. அடுத்து 2ஐயும் 30ஐயும் பெருக்கினோன்னா 60 கிடைக்குது. இப்போ நமக்கு கிடைத்திருக்க விடை என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1400, 100, 4, 21,000, 1,500, 60. இப்போ இதெல்லாம் இப்போ நம்ம கூட்ட போகிறோம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க 6 விடை என்னென்னு பார்த்தோன்னா 1400, 100, 4, 21,000, 1,500, 60. இப்போ நம்ம 1400ஐயும் 100ஐயும் கூட்டினோன்னா 1,500. 1,500ஓட 4 கூட்டினோன்னா 1,504. அதோட 21,000 நம்ம கூட்டினோன்னா 22,504. அதோட 1,500 நம்ம கூட்டினோன்னா 24,004. 24,004ஓட ஒரு 60 கூட்டினோன்னா 24,064. இப்போ நமக்கு கிடைக்கிற விடை 752ஐயும் 32ஐயும் பெருக்கினோன்னா 24,064. இப்போ நம்ம 275ஐயும் 45ஐயும் எப்படி பெருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 275 வந்து 275 அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். அதே மாதிரி 45 வந்து 45 அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து 6 எண்கள். அதனால நமக்கு விடையும் 6 விடைகள் கிடைக்கும். கடைசி அந்த 6 விடையும் நம்ம கூட்டி விடை கண்டுபிடிக்க போகிறோம். 200ஐயும் 5ஐயும் நம்ம பெருக்கினோன்னா 1000. 70ஐயும் 5ஐயும் பெருக்கினோன்னா 350. 5ஐயும் 5ஐயும் பெருக்கினோன்னா 25. 200ஐயும் 40ஐயும் பெருக்கினோன்னா 8000. 70ஐயும் 40ஐயும் பெருக்கினோன்னா 2,800. 5ஐயும் 40ஐயும் பெருக்கினோன்னா 200. இப்போ நமக்கு கிடைத்திருக்க 6 விடை என்ன அப்படின்னா 1000, 350, 25, 8000, 2,800, 200. இப்போது 1000ஐயும் 350ஐயும் கூட்டினோன்னா 1,350. அதோட ஒரு 25 கூட்டினோன்னா 1,375. அதோட ஒரு 8,000 கூட்டினோன்னா நமக்கு கிடைக்கிற விடை 9,375. அதோட 2,800 கூட்டினோன்னா 12,175. அதோட ஒரு கடைசி கிடைச்ச 200ஐயும் கூட்டினோன்னா 12,375. இப்போது 275ஐயும் 45ஐயும் நம்ம பெருக்கினோன்னா 12,375 நமக்கு விடையா கிடைக்குது. இப்போ ஒரு புத்தகத்தின் விலை வந்து 175 ரூபாய். இப்போ நீங்க வந்து ஒரு 14 புத்தகங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளவு விலை ஆகும்? அதை வந்து 100 × 10, 70 × 10, 5 × 10 இன்னும் 100 × 4, 70 × 4, 5 × 4 6ஆக பிரிச்சுக்கரலாம். 100ஐயும் 10ஐயும் பெருக்கும்போது 1000 கிடைக்குது. 70ஐயும் 10ஐயும் பெருக்கும்போது 700 கிடைக்குது. 5ஐயும் 10ஐயும் பெருக்கும்போது 50 கிடைக்குது. 100ஐயும் 4ஐயும் பெருக்கும்போது 400 கிடைக்குது. 70ஐயும் 4ஐயும் பெருக்கும்போது 280 கிடைக்குது. 5ஐயும் 4ஐயும் பெருக்கும்போது 20 கிடைக்குது. 6ஐயும் மொத்தமாக கூட்டும்போது 2,450 கிடைக்குது. சரியா சொன்னீங்க, நன்றி. இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும்.
கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்தியவர் ஆர் தேவிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் சோளங்குருணி கிராம மக்கள். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் சோளங்குருணி கிராம மக்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க கேட்கலாம். என் பேர் ஆண்டாள், சோளங்குருணி கம்மையில வேலை பார்க்குறோம். பேர் பூத்தம. உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? 70. என் பேர் அம்சுவல்லி, நான் படிக்கல சார். பேர் பாண்டியம்மாள், 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கோம். என் பேர் பாண்டியம்மாள், 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். பேர் ரஞ்சிதம், 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கோம். பேர் மணப்பியா, 6ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். உங்க ஊர்ல சித்தாளுக்கு ஒரு நாள் கூலி எவ்வளவு ரூபா தராங்க? 250. 8 பேருக்கு கூலி கொடுக்கணும்னா எவ்வளவு ரூபா தேவைப்படும்? 2000 ரூபாய். எப்படி கண்டுபிடிச்சிங்க? 4 பேத்துக்கு கண்டுபிடிச்சேன். ஒரு 4 பேத்துக்கு 1000 ரூபாய், அப்புறம் ஒரு 4 பேத்துக்கு 1000 ரூபாய், 2000 ரூபாய் கண்டுபிடிச்சேன். நல்லா சொன்னீங்க. கொத்தனாருக்கு எவ்வளவு சம்பளம்? 500 ரூபாங்க. 12 பேத்துக்கு சம்பளம் கொடுக்கணும்னா எவ்வளவு ரூபா தேவைப்படும்? 6000 தேவைப்படும். நல்லா சொன்னீங்க. ஒரு பண்ணையில 8 முயல் வளர்க்குறாங்க. ஒவ்வொரு முயலையும் 60 ரூபா சொல்றாங்க. அப்பனா 8 முயலுக்கு எவ்வளோ ஆச்சு? ஒரு முயலுக்கு 60 ரூபா மணிக்கு 8 முயலுக்கு 480 ரூபா. நல்லா சொன்னீங்க. 2.5 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 2 மணி நேரத்துக்கு 120 நிமிஷம், அரை மணி நேரத்துக்கு 30 நிமிஷம், மொத்தம் 150 நிமிஷம். நல்லா சொன்னீங்க. இப்போ இதே இது 4 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 4 மணி நேரத்துக்கு 240 நிமிஷம். நல்லா சொன்னீங்க. உங்களுக்கு ரயில்வே நேரம் தெரியுமா? ட்ரெயினில் 24 மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ட்ரெயினை பிடிக்க போறீங்க, அந்த ட்ரெயினுக்கான நேரம் 14 மணின்னு எழுதி போட்டிருக்காங்க. அப்படின்னா எத்தனை மணி? மதியம் 2 மணிங்க சார். எப்படி கண்டுபிடிச்சிங்க? இந்த 12 கழிச்சுட்டா மீதம் 2 இருக்கு, அதை 2 மணி தான்ற கணக்கு பண்ணிக்கலாம். ஒரு ஜங்ஷன்ல ஒரு ட்ரெயின் வர்ற நேரம் 16:15க்கு வருதுன்னு எழுதி போட்டிருக்காங்க. அப்படின்னா அது எந்த நேரம்? சாயங்காலம் 4:15. ஒரு ட்ரெயின் மதுரைக்கு 15:20க்கு வருது, அது கிளம்புற நேரம் 15:40. அப்படின்னா வந்ததுலேருந்து அது கிளம்புற வரைக்கும் மதுரையில் எவ்வளோ நேரம் நின்றுச்சு? மதுரையில் 20 நிமிஷம் நின்றுருக்கு. சரியா சொன்னீங்க. ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். ரயில்வே நேரப்படி 18 மணினா அது சாயந்தரமா இல்ல காலையிலையா? எத்தனை மணி? சாயந்தரம் 6 மணி. நல்லா சொன்னீங்க. ரயில்வே நேரப்படி 19 மணின்றது எத்தனை மணி? சாயங்காலம் 7 மணி. நல்லா சொன்னீங்க. ரயில்வே நேரப்படி
20 மணிங்கிறது எப்போ? இரவு 8 மணி. நல்லா சொன்னீங்க. ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இவ்வளவு நேரமும் கேட்ட கேள்விகள்ல இருந்து நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? இது வரைக்கும் எங்களுக்கு ரயில்வே டைம் வந்து எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ரயில்லையும் போனது கிடையாது. எங்களுக்கு வந்து ரயில்வே டைம் வந்து சொல்லி கொடுத்தது வாசி எங்களுக்கு இனிமேல் ரயிலுக்கு போகணும்னா எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 1 2னா எனக்கு தெரியும், இது கணக்கு தெரியாதுன்னு இதை வச்சு தான் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கூட்டல் கழித்தல்னா இது எனக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா சொன்னீங்க. ஒரு ஜாடி 150 மில்லி தண்ணீர் பிடிக்கும். அதே போல 4 ஜாடிகள்ல தண்ணி வச்சா மொத்தமா எவ்வளவு நீர் பிடிக்கும்? 600 மில்லி. சரியா சொன்னீங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல காலையில 10:30 மணில இருந்து மதியம் 3 மணி வரை அறிவியல் கண்காட்சி நடக்குது அப்படின்னா கண்காட்சி நடந்த மொத்த நேரம் என்ன? 4.5 மணி நேரம். சரியா சொன்னீங்க. ஒரு பல்பொருள் விற்பனை அங்காடியில மதியம் 1:30 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரை விற்பனை நிறுத்தம் செய்கிறாங்க அப்படின்னா மொத்தமா எவ்வளவு நேரம் விற்பனை நிறுத்தம் செய்யப்பட்டது? 2.5 மணி நேரம். சரியா சொன்னீங்க. ஒருத்தர் தன்னோட ஊருக்கு போறதுக்காக ட்ரெயின்ல 4 மணி 40 நிமிஷமும் பஸ்ஸில் 1 மணி 15 நிமிஷமும் பயணம் செய்கிறாரு அப்படின்னா அவர் பயணம் செஞ்ச மொத்த நேரம் எவ்வளவு? 5 மணி 55 நிமிடம். சரியா சொன்னீங்க. ஒரு நிறுவனத்தில் 26,000 ரூபாயை 40 தொழிலாளர்களுக்கு சமமாக பிரித்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு தொழிலாளிக்கும் எவ்வளவு ரூபா கிடைச்சிருக்கும்? 650 ரூபா. சரியா சொன்னீங்க. ஒருத்தர் தான் வச்சிருந்த 600 ரூபாயில 350 ரூபாயை செலவழிச்சிட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட மீதம் எவ்வளவு தொகை இருக்கும்? 250 ரூபா. சரியா சொன்னீங்க. இதுவரையும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று கேள்விகளுக்கு பதில் சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் சோளங்குருணி கிராம மக்கள். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி.